ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் முதலாவது நம்முடைய சங்கைக்குரிய உஸ்தாத் அவர்கள் அதனுடைய விளக்கத்தை அழகாக சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவால் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் ஒவ்வொரு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு கடியை கொடுத்திருந்தார். அவர் நினைத்தால் அந்த கடியை அல்லாஹ் பாம்பாக மாற்றுவார். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையை அல்லாஹ் அற்புதமாக படைத்திருந்தார். ஒரு பிறவி குருடரின் மீது கையை வைத்தால் அவருக்கு பார்வை வந்துவிடும். அதே போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவை பார்த்து நீ எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா எழும்பும். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை அல்லாஹ் அவருக்கு சொத்தாக ஆக்கி கொடுத்திருந்தான். இதே போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய அற்புதம் தான் அல் குர்ஆன். அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவார்கள், கலாமுல்லாஹில் முஅஜிஸ், எல்லாரையும் ஏலாமல் ஆக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பேச்சு. அதற்கு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடத்துல சவால் விடுறான். 3 இடத்துல ஃபல்யது பிஹதீஸின் மிஸ்லின், உங்களுக்கு ஏழுமண்டா இத போல ஒரு குர்ஆனை கொண்டு வந்து காட்டு. யாராலையும் கொண்டு வர முடியல. 2வது சவால், அம் யகூலூன இஃப்தரா, இந்த குர்ஆனை நீங்கள் இட்டு கட்டப்பட்டது என்பதாக சொல்கிறீர்களா? குல் ஃபது பிஅஷ்ரி சுவரின் மிஸ்லின், ஏழுமென்றால் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாவை போல 10 சூறாக்களை கொண்டு வந்து காட்டு. அதுவும் யாராலையும் முடியல. 3வது அல்லாஹ்வுடைய சவால், ஃபது பிசூரத்தின் மிஸ்லின், ஒரு சூறாவையாவது கொண்டு வாங்க. அல்லாஹ் சொல்றான், அதுவும் முடியல. குல் இன்ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிஸ்லி, சொன்னதை போல முழு ஜின்கள் முழு மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாலும் இந்த குர்ஆனின் ஒரு சூரா அல்ல, ஒரு வசனத்தை கூட கொண்டு வர முடியாது. அவ்வளவு மகத்தான, யாராலையும் கொண்டு வர முடியாத அல்லாஹ்வுடைய அற்புதமான பேச்சுதான் இந்த குர்ஆன். எல்லாமே இந்த குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த குர்ஆனில் நாங்க எந்த குறையும் வைக்கல. ஏ முஸ்லிம்களே, இந்த குர்ஆனில் நாங்க எந்த குறையும் வைக்கல. வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திப்யானன் லிகுல்லி ஷை, எல்லாவற்றையும் நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல என்ன இருக்கிறது தெரியுமா? வஹுதன், நேர்வழி இந்த குர்ஆனில் தான் இருக்கிறது. வரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் இந்த குர்ஆனில் இருக்கிறது. வபுஷ்ரா, முஸ்லிம்களே உங்களுக்கு நன்மாராயமும் இந்த குர்ஆன்ல தான் இருக்குது. ஆக சகோதரர்களே, இன்று நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆன். இந்த குர்ஆனை அல்லாஹ் 3 கட்டமாக இறக்கினான். அல்லாஹ் இந்த குர்ஆனை 3 கட்டமாக இறக்கினான். முதலாவது அல்லாஹ் இந்த குர்ஆனை எங்கே வைத்திருந்தான் என்றால், 7வது வானத்துல அல்லாஹ்வுடைய ஒரு ஏடு இருக்குது. அந்த ஏட்டுக்கு பெயர் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன், முழு குர்ஆனை அல்லாஹ் ஆரம்பத்தில் வைத்திருந்தது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருக்கக்கூடிய குர்ஆனை முதலாவது வானத்துக்கு இறக்க விரும்பினான். அல்லாஹ் வானலோகத்துல 2 பள்ளிவாசல் கட்டி வைத்திருக்கிறார். சஹீஹான ரிவாயத்துகளின் படி முதலாவது பள்ளி 7வது வானத்துல காபத்துல்லாவுக்கு நேராக இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் பைத்துல் மஅமூர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பள்ளிவாசல்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். புகாரியுடைய ஹதீஸ், தபரானியில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி என்றால், ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிவாசலுக்குள் 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள். நுழையக்கூடிய யாரும் திரும்பி வருவது கிடையாது. இது 7வது வானத்துல காபாவுக்கு நேராக இருக்கும் பள்ளிவாசல். அதே போல்
முதலாவது வானத்திலேயும் அல்லாஹ் ஒரு பள்ளியை கட்டி வைத்திருக்கிறான். அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் பைத்துல் இஸ்ஸா. பைத்துல் இஸ்ஸா. நசாயி, ஹாக்கிம், பைஹகி போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ரிவாயத் 7வது வானத்துல இருந்த குர்ஆன அப்படியே மொத்தமாக அல்லாஹ் முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்ற பள்ளிவாசலுக்கு இறக்கி வைத்தான் லைலத்துல் கத்ருடைய இரவில். அதுக்கு பின்னால் தான் 1400 வருடங்களுக்கு முன்னால் 23 வருட காலங்களின் இடைவெளியில் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆனை இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தான். எனவே ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டதால் ரமலான் மாதம் மாதங்களில் சிறந்த மாதமாக மாறியது. குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுமந்து வந்ததால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களில் எல்லாம் சிறந்தவராக மாறினார். குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கெல்லாம் சிறந்தவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது. எப்படி என்று சொன்னா, சஹாபாக்கள் வஹி இறங்க இறங்க எலும்புகள்ல, கல்லுகள்ல, ஈச்ச ஓலைகள்ல, ஈச்ச நார்கள்ல எழுதி வச்சிருந்தாங்க. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 60 சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள் வஹியை எழுதுவதற்காக. வஹி எழுதுறதுக்காக மட்டும் 60 சஹாபாக்கள். அதில் 11 பேர் ஆக பிரபல்யமானவர்கள். 1-2 பேர் 4 கலீஃபாக்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியத் இப்னு அபீ சுஃபியான், யஸீத் இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் வஹியை எழுதியவர்கள். இதே போல அதிகமான சஹாபாக்கள் குர்ஆனை பாடமாக்கினார். முக்கியமாக பெண்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 3 மனைவிமார், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல் அம்மா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் எல்லாம் குர்ஆனை பாடமாக்கி இருந்தார்கள். இதே நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார். 2.5 வருடங்கள் மாத்திரம், 2 வருடம் 3 மாதம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில தான் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஹஸரத் அவர்கள் ஞாபகப்படுத்திய முஸைலிமத்துல் கத்தாப், பொய் நபி, அந்த பொய் நபியோடும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முஸ்லிம்களோடும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல 1200 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த 1200 முஸ்லிம்கள்ல 70 பேர் குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபில்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க அவசரமாக குர்ஆனை ஒன்று சேர்ப்போம். ஏன் ஹாஃபில்கள் எல்லாம் மௌத்தாகிறான், உடனடியாக குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். நீங்க ரிவாயத் சுருக்கமாக சொல்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடன்பட்டார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டார். அவருடைய தலைமையில் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது. உலகத்துல முதலாக குர்ஆனை ஒன்று திரட்டிய பெருமை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாரும். அந்த குர்ஆன் ஒரு குர்ஆன் தான். அந்த குர்ஆன் ஹஸரத் அபூபக்கர் மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில், அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கரத்திலே அந்த குர்ஆன் போனது. 3வது ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி வந்தது. வந்த நேரம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரியில வருது, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல இர்மீனியா என்ற பகுதி, இங்கிலீஷ்ல ஆர்மீனியான்னு சொல்லுவாங்க. இர்மீனியா என்ற பகுதி, அதாவது ஆசர்பைஜானுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு பிளைட் ஒன்று விழுந்துச்சு கிட்டத்துல, உங்களுக்கு தெரியும். அந்த ஆசர்பைஜானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்மீனியா என்ற இடத்துக்கு ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு படையெடுத்து போனார். படையெடுத்து போன நேரம் அங்க பார்த்தா மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். உடனே வந்து சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, யா அமீரல் முஃமினீன், ஏ ஜனாதிபதியே, கலீஃபாவே, அதிரிக் ஹாதிஹில் உம்மத, இந்த சமூகத்தை, இந்த முஸ்லிம் சமூகத்தை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏன் தெரியுமா? எப்படி யூதர்கள்
தௌராத்துல கருத்து வேற்றுமை பட்டார்களோ, எப்படி நசாராக்கள் இஞ்சியில குழப்பினாங்களோ, இதே போல இந்த முஸ்லிம்கள் குர்ஆன்ல பிரிஞ்சு போறதுக்கு முன்னால எப்படியாவது இந்த சமுதாயத்தை காப்பாத்து. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹப்ஸா நாயகியிடம் ஆளை அனுப்பி அவங்கள்ட்ட இருந்த குர்ஆனை எடுத்து 6 பிரிண்ட் எடுத்தாங்க. 3 சஹாபாக்களை நியமிச்சாங்க. 3 சஹாபாக்களை நியமிச்சு ஸைத் இப்னு சாபித், சயீத் இப்னுல் ஆஸ், அப்துர்ரஹ்மான் இப்னுல் ஹாரிஸ் என்ற 3 சஹாபாக்களை நியமித்து குர்ஆனை 6 பிரிண்ட் எடுத்தாங்க. ஒரு பிரிண்ட கூஃபாக்கு அனுப்பினாங்க. ஈராக்குடைய கேபிட்டல் பக்தாத்ல இருந்து 170 கிலோமீட்டர் போகணும். ஒரு பிரிண்ட 6 பிரிண்ட்ல ஒரு பிரிண்ட் கூஃபா, 2வது டமஸ்கஸ் சிரியாவுடைய கேபிட்டல், 3வது பஸ்ரா ஈராக்குடைய முக்கியமான இன்னொரு நகரம், 4வது மக்கா, 5வது பஹ்ரைன், 6வதை தன்னிடம் வைத்துக் கொண்டார்கள். வைத்துக் கொண்டு விட்டு எல்லா கவர்னர்மாருக்கும் கட்டளை போட்டாங்க, இந்த குர்ஆன் எந்த குர்ஆனை நான் அனுப்பினேனோ அந்த குர்ஆனை மட்டும் நீங்க பிரதி எடுத்து முழு உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அனுப்பி வைங்க, மத்த எல்லா குர்ஆனையும் பத்த வைத்து விடுங்கள். அவங்க சொன்னதை போல குர்ஆன் அப்படியே ஏனைய குர்ஆன் பத்த வைக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குர்ஆன் மாத்திரம் மிஞ்சிச்சு. இந்த பெரிய சேவையை செய்ததால் அவருக்கு ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று திரட்டியவர் என்ற பெயரும் சூட்டப்பட்டது. இதுக்கு பின்னால் குர்ஆன் ஹஜ்ரத் சொன்னதை போல ஹரக்கத் இல்லாம, சத்து மத்து இல்லாம வெறுமனே எழுத்துகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னால் சிலர் நுக்தா வைத்தார்கள். அபுல் அஸ்அத் அத்-துவலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்கள்ல பெரியவர். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில குர்ஆனுக்கு ஹரக்கத் வைத்தார். அதே போல கலீல் அஹ்மத் அல் ஃபராஹிதி என்பவர் நுக்தா வைத்தார். அதே போல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் ஹரக்கத் வைத்தார். குர்ஆனை 30 ஜுஸ்ஸாக பிரிச்சவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். இப்ப அப்படியே கைமாறி நாங்க எங்கட கையில வைத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் நம்மிடம் வந்து சேர்ந்தது. அந்த குர்ஆன் இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் 30 ஜுஸ்களை உடைய குர்ஆன். இந்த குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்குது. அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி 6666 வசனங்கள் இருக்குது. இதுல 1000 வசனங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, இன்னும் 1000 வசனங்கள் அல்லாஹ்வுடைய விலக்கல்கள், இன்னும் 1000 வசனங்கள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள், இன்னும் 1000 வசனங்கள் சம்பவங்கள், கதைகள், இன்னும் 500 வசனங்கள் ஹலால் ஹராமை பேசுகிறது, இன்னும் 1000 வசனங்கள் உதாரணங்களை, படிப்பினைகளை பேசுகிறது, 100 வசனங்கள் குர்ஆனில் துஆவுடைய வசனங்கள் இருக்கிறது. அதே போல 66 வசனங்கள் அன்-நாசிக் வல் மன்சூக். அதாவது எங்கட ஊர் இருக்குது. உதாரணமா நாங்க விரும்பினா பச்சை கலர்ல பெயிண்ட் அடிப்போம், வெள்ளை கலர்லையும் பெயிண்ட் அடிப்போம். அதே போல குர்ஆன் அல்லாஹ்வுடையது. ஆரம்பத்தில் ஒரு சட்டத்தை இறக்குவான், அல்லாஹ் விரும்பினா அந்த சட்டத்தை மாற்றுவான். மாற்றப்பட்டதுக்கு சொல்வது மன்சூக், மாற்றிய ஆயத்துக்கு சொல்வது நாசிக். இது போல இன்னும் பல அம்சங்களுடன் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய 6666 வசனங்களையும் இறக்கி வைத்திருக்கிறார்.